அமெரிக்காவில் ஹைதராபாத் இளம் பெண்ணை கொன்றுவிட்டு தப்பி வந்த இளைஞர் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். இளம் பெண் கொலைக்கான காரணம் என்ன? ஹைதராபாத்தை சேர்ந்த ஆனந்த் என்பவரின் மூத்த மகள் 27 வயதான நிகிதா கோடிஷலா ஹைதராபாத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு டெக்னாலஜிக்கல் பல்கலைக்கழகத்தில் மருந்தியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றார். பின்னர் மேல் படிப்புக்காக அமெரிக்கா சென்றவர் மேரிலாந்து பால்டிமோர் கவுண்டி பல்கலைக்கழகத்தில் சுகாதார தகவல் தொழில்நுட்பத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் அங்குள்ள பிரபல ஹெல்த் கேர் நிறுவனம் ஒன்றில் தரவு மற்றும் உத்தி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். பணிக்கு சேர்ந்த 9 மாதங்களில் அந்த நிறுவனத்தில் விருது பெறும் அளவுக்கு மிக திறமையாக பணியாற்றியுள்ளார். இது தொடர்பாக டிசம்பர் 31ஆம் தேதி தனது லிங்க்டின் பதிவில் மகிழ்ச்சியுடன் பதிவிட்டிருந்தார். மேலும் அன்று மாலை ஹைதராபாத்தில் உள்ள பெற்றோரிடமும் பேசியுள்ளார். அதன் பிறகு நிகிதாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை. புத்தாண்டு தினத்தில் மகளை தொடர்பு கொள்ள முடியாததால் பதற்றமடைந்த பெற்றோர் மகளின் நண்பர்கள் அங்குள்ள உறவினர்களை தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளார்கள். ஆனால் எந்த தகவலும் இல்லை. இந்த நிலையில் நிகிதாவின் நண்பர் அர்ஜுன் சர்மா என்பவர் கொலம்பியா மாகாணத்தின் மேரிலாந்து பகுதிக்குட்பட்ட எல்லிகாட் நகரிலிருந்து நிகிதா காணாமல் போனதாக ஜனவரி 2ஆம் தேதி போலீசில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணையை தொடங்கிய போது நிகிதா டிசம்பர் 31ஆம் தேதி மேரிலாந்து பகுதியில் உள்ள அர்ஜுன் சர்மாவின் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தது ஹோவர்ட் நகர போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் நிகிதாவை தேடும் பணியில் காவல்துறை இறங்கியது. அப்போது அர்ஜுன் சர்மாவின் அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை செய்தபோது அங்கு இரத்த காயங்களுடன் நிகிதா கொலை செய்யப்பட்டு கிடந்தார். டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 7 மணியளவிலேயே நிகிதா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து ஹைதராபாத்தில் உள்ள உறவினர்களுக்கு தகவல் அளித்தார்கள். அதிர்ச்சியடைந்த போலீசார் அர்ஜுன் சர்மாவை தேடிய போது அவர் விமானம் மூலம் தப்பியது தெரிய வந்தது. இதையடுத்து ஹோவர்ட் போலீசார் இன்டர்போல் மூலம் இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களுக்கும் ரெட் கார்னர் நோட்டீஸை அனுப்பியது. மேலும் வேறு நாட்டுக்கு தப்பிச் செல்ல வாய்ப்பு இருந்ததால் சந்தேகப்படும் அனைத்து நாடுகளுக்கும் அர்ஜுன் சர்மாவை கைது செய்ய ரெட் கார்னர் நோட்டீஸ் அனுப்பியது. அர்ஜுன் சர்மா மீது கொலை வழக்கு பதிவு செய்த அமெரிக்க காவல்துறை அவருக்கு எதிராக கைது வாரண்டும் பிறப்பித்தது. இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து தப்பியவர் சென்னை வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் தமிழ்நாட்டில் தலைமறைவாக இருந்தபோது அவரை இன்டர்போல் போலீசார் கைது செய்து மீண்டும் அமெரிக்காவுக்கு கொண்டு சென்று அங்கு விசாரணை மேற்கொள்வதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள். அர்ஜுன் சர்மா நிகிதாவின் முன்னாள் காதலர் என ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் அதனை நிகிதாவின் தந்தை ஆனந்த் மறுத்துள்ளார். நிகிதா அமெரிக்கா சென்றபோது ஒரு அறையில் நண்பர்கள் சிலருடன் தங்கியிருந்ததாகவும் அதில் ஒருவர்தான் அர்ஜுன் சர்மா என்றும் கூறியுள்ளார். அவர்கள் இருவருக்கும் இடையில் காதல் எதுவும் இல்லை என்றும் கொடுக்கல் வாங்கல் மட்டுமே இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அர்ஜுன் சர்மா பலரிடம் பணம் பெற்று ஏமாற்றியிருப்பதாகவும் கூறினார். இது தொடர்பாக பேசிய நிகிதாவின் உறவினர் ஒருவர் நிகிதா அர்ஜுன் சர்மாவுக்கு $4,500 கடன் கொடுத்ததாகவும் அதில் $3,500 திருப்பிக் கொடுத்தவர் மீதம் $1,000 திருப்பிக் கொடுக்காமல் இருந்துள்ளார். அந்த பணத்தை வாங்கத்தான் அவர் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு அர்ஜுன் வீட்டுக்கு சென்றதாகவும் அங்கு ஏற்பட்ட தகராறில் நிகிதா கொலை நடந்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளார்கள். எனினும் அர்ஜுன் சர்மாவை அமெரிக்கா அழைத்து சென்று அவரிடம் முழுமையாக விசாரித்தால் மட்டுமே கொலைக்கான காரணம் என்ன, அவர்தான் கொலை செய்தாரா அல்லது வேறு யாரும் கொலை செய்தனரா, அங்கு என்ன நடந்தது என்பது குறித்த முழு விவரமும் தெரிய வரும். இதனிடையே நிகிதா உடலை இந்தியாவுக்கு கொண்டுவர ஒன்றிய அரசும் தெலுங்கானா மாநில அரசும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று தந்தை ஆனந்த் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.